புதுச்சேரியின் அரசியல் கொதிநிலை உச்சத்தை தொட்டிருக்கிறது. அடுத்தடுத்து எம்எல்ஏக்களை இழந்துள்ள காங்கிரஸ் அரசு தனது பெரும்பான்மையையும் இழந்துள்ளது. லெப்டினன்ட் கவர்னர் கிரண்பேடி நீக்கப்பட்டுள்ளார். அந்த பதவிக்கு கூடுதல் பொறுப்பாக நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழிசை. இதற்கிடையே ராகுல் காந்தி புதுச்சேரி வந்து சென்றிருக்கிறார். அவரே இருக்காரு, எங்களை ஒரு காலமாவது புயலுக்கு பார்த்திருக்காரு. I came and visited the area and gave relief to them. That she is referring. திடீர் திருப்பங்களால் திக்குமுக்காடி போயிருக்கிறது அந்த சிறிய மாநிலம். இறுதிச் சுற்றுக்கான கவுண்டவுன் ஆரம்பமாகிவிட்டது. இனி என்ன நடக்கும்? அனைத்து கோணங்களிலும் அலசுகிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கிரண்பேடி இருக்க பிஜேபிக்கு கெட்ட பேராகும். பிஜேபிக்கு எந்த அளவுக்கு கெட்ட பேர் அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு காங்கிரசுக்கு நன்மை ஏற்பட்டு. தமிழ்நாடு பிஜேபியுடைய மாநில தலைவராக கிட்டத்தட்ட தொடர்ந்து 8 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார். சோ அவருக்கு ஒரு மாநில அரசியல்னா என்னன்னு தரவா தெரியும். அதுவும் தேர்தல் காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அப் டு பாட்டம் அவருக்கு தெரியும். அந்த பாண்டிச்சேரியை பொறுத்தளவுல காங்கிரசும் திமுகவும் தனித்தனியாக நிற்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். கோலஹலாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதுச்சேரியை பற்றி தான் நாம் அலச போகிறோம். புதுச்சேரியில் அரசியல் கொதிநிலை ஒரு உச்சத்தை தொட்டு இருக்கிறது. அங்கு இதுவரை இருந்து வந்த நாராயணசாமியினுடைய அரசு ஒரு சிறுபான்மை அரசாக, அதாவது மைனாரிட்டி கவர்மெண்டாக சுருங்கி இருக்கிறது. அது தன்னுடைய பெரும்பான்மையை இழந்திருக்கிறது. இனி அடுத்தாப்புல என்ன நடக்கும்? அங்க சட்டப்பேரவையில் அவர் பலத்தை நிரூபிக்க வேண்டி இருக்குமா? எதிர்கட்சிகள் என்ன முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கின்றன? இதற்கிடையில் வேறு என்னென்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? கிரண்பேடி போயிருக்கிறார், அதற்கு பதிலாக தமிழிசை வந்திருக்கிறார். என்னென்ன நடக்க போகிறது? இது அத்தனையும் பற்றி ஒரு அலசலை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். மொத்தத்தில் இப்போது புதுச்சேரியில் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி இருக்கிறது. 1 2 3 ஆரம்பமாயிடுச்சு. இது எங்க போய் முடியும்? எப்படி நிற்கும்? இந்த கலை யதார்த்தம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த பதற்றம் என்பது, இந்த பரபரப்பு என்பது அண்மையில எங்கிருந்து தொற்றிக்கொண்டது அப்படின்னா, காமராஜ் நகர் அப்படிங்கிற அந்த புதுச்சேரி மாநில தொகுதியினுடைய எம்எல்ஏ ஜான் குமார்னு பேரு. அவர் திடீர்னு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை புதுச்சேரியினுடைய சபாநாயகரிடம் தருகிறார். அவர் தந்ததிலிருந்து பரபரப்பு தொற்றிக்கொண்டது. ஏன்னா அவருடைய ராஜினாமாவையும் சேர்த்து காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து மொத்தம் 4 எம்எல்ஏக்கள் வெளியே வந்து விட்டார்கள். இப்போது அந்த காங்கிரஸ் கூட்டணியுடைய பலம் 14ஆக குறைந்து விட்டது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 30. இதுல மெஜாரிட்டி பெறணும்னா 15 + 1 16 தொகுதிகள் உங்கள் கைவசம் இருக்க வேண்டும். இப்போ அது 14ஆக குறைந்திருக்கிறது. எனவே நாராயணசாமி அவர்களுடைய தலைமையிலான அந்த அரசுடைய பெரும்பான்மை இல்லாமல் போயிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அரசு கவிழக்கூடிய அபாயத்தை எதிர்கொண்டு இருக்கிறது. இது இந்த விதமான ஒரு சூழ்நிலை. இதற்கு இடையில் நாராயணசாமி என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, நாங்கள் பெரும்பான்மையை ஃப்ளோர்ல நிரூபிப்போம், சட்டப்பேரவையில் எங்களுடைய பெரும்பான்மையை நாங்கள் நிரூபிப்போம், எவரும் அச்சப்பட தேவையில்லை, எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்று சொல்லுகிறார். பிராக்டிக்கலா பார்த்தா அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை டோட்டலா 14 தான். ஆனால் அவர் ஆதரவு இருக்கிறத நான் நிரூபிப்பேன் என்று அவர் கூறியிருக்கிறார். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் தரப்புல என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, எங்களுக்கு 14 எம்எல்ஏக்கள் தான் இப்ப இருக்காங்க அப்படின்னாலும் அந்த பலத்தை நிரூபிக்கிற தருணத்தில் நாங்கள் எங்கள் பலத்தை நிரூபிப்போம் என்று அவர் கூறியிருக்கிறார். இதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பிராக்டிக்கல் ட்ரூத் என்ன அப்படின்னா, இந்த 2 தரப்புலையும் ஈக்குவலா 14 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறார்கள். இப்ப இந்த தரப்புல என்ஆர் காங்கிரஸ் ஒரு 7,
அதிமுக 4 எம்எல்ஏக்கள், பிஜேபிக்கு 3 எம்எல்ஏக்கள், மொத்தம் சேர்த்து 16. அதே போல திமுக பிஜேபி கூட்டணி அதுலயும் 14 தான். அப்படிங்கிறப்போ இந்த 14 மைனாரிட்டி அது மெஜாரிட்டிக்கு குறைஞ்சு போச்சு அப்படி என்று எடுத்துக்கொண்டால் எதிர்கட்சியினருக்கும் அதே அளவுக்கு தான் இருக்கு. அப்படின்னா அவங்களாலையும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனா 2 பேருமே நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோம் எங்க அப்படின்னு சொல்றாங்க. நாராயணசாமி எங்கள் ஆட்சி தொடரும் என்கிறார். ரங்கசாமி என்னன்னா நாங்க ஃப்ளோர்ல எங்களுடைய பலத்தை நிறுத்தி ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று சொல்லுகிறார். இந்த விதமாக போய்கொண்டிருக்கிறோம். இதுக்கு இடையில பிஜேபியுடைய 3 எம்எல்ஏக்கள், அந்த 3 எம்எல்ஏக்கள் நியமன எம்எல்ஏக்கள், நாமினேட்டட். பட் அவர்களுக்கு வாக்குரிமை உண்டா இல்லையா? ஃப்ளோர்ல வந்து நாளைக்கு டெஸ்ட் ஒரு நம்பிக்கை தீர்மானம் வந்து ட்ரஸ்ட் ஓட் நாராயணசாமி கொண்டு வந்தா அப்போ அவர்கள் ஓட்டு போட முடியுமா? ஏன்னா அவங்க நாமினேட் பண்ணப்பட்டவங்க. இது பற்றி அண்மையில வழக்குகள்லாம் சுப்ரீம் கோர்ட்ல நடந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பும் கொடுத்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்த பிஜேபி எம்எல்ஏக்கள் வாக்களிக்கலாம் என்று கூறியிருக்கிறது. சோ அவர்கள் நியமன எம்எல்ஏக்களாக இருந்தாலும் அவர்கள் வாக்களிக்கலாம் என்று கூறியிருப்பது ஒரு முக்கியமான திருப்புமுனை செய்தியாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாராயணசாமி என்ன நம்பிக்கையில் நாங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வோம், எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, சட்டப்பேரவையில் எங்கள் பலத்தை நிரூபிப்போம் என்று சொல்லுகிறார். அவர் என்ன நம்பிக்கையில சொல்லியிருப்பார்னா, ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, வாய்ப்பு என்ன அப்படின்னா, எதிர்கட்சிகள் தரப்புல ஏதேனும் 2 எம்எல்ஏக்களை அன்னைக்கு பலத்தை நிரூபிக்க வேண்டிய நாள் அன்றைக்கு சட்டப்பேரவைக்கு வரவிடாமல் செய்யலாம். அப்படின்னா எப்போதுமே இந்த கவுண்டிங்ல என்னன்னா, ஒரு ட்ரஸ்ட் ஓட்டோ ஏதோ ஒண்ணு தாக்கல் பண்றாங்க அப்படின்னா அதனுடைய ஆதரவு எதிர்ப்பை கணக்கிடுகிற போது எவ்வாறு செய்வார்கள் என்றால், வந்திருந்து வாக்களிக்கும் எம்எல்ஏக்களில் பெரும்பான்மை அப்படித்தான் பார்ப்பாங்க. 10 பேர் தான் அங்க வந்து அப்பியர் ஆகியிருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேர்ல என்ன பெரும்பான்மை, அப்ப இவங்க ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா அப்படின்னு பாக்குறது. அதன் மூலமா எதிர்கட்சி சேர்ந்த எம்எல்ஏக்களை நீங்க உங்க பக்கம் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. அவர்களை சட்டப்பேரவைக்கு வரவிடாமல் தடுத்து விட்டாலே இந்த ஆட்சியை தக்க வைத்து கொண்டு விடலாம். இது வந்து நாராயணசாமி அவர்களுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்துல ஒண்ணு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி ரங்கசாமி திடீர்னு ஆட்சியை கைப்பற்றி அவர் வந்து முதல்வர் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் அடுத்த 2 மாசத்துக்குள்ள அங்க எலெக்ஷன் வந்தாகும். அந்த இடத்துல வேற வழியே கிடையாது. அப்படிங்கிறப்ப எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு தற்காலிக அரேஞ்ச்மெண்ட் ஆயிரும். இல்ல எலெக்ஷன் ஒண்ணு வந்தாச்சுன்னா நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துடும். நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தாச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்டையும் தேர்தல் கமிஷன் தான் எடுத்துக்கொண்டு விடும். அப்போ அது வந்து சட்டம் பேச ஆரம்பிக்க மற்றவர்கள் கேட்டாங்க. எந்த கொள்கை முடிவையும் எந்த அரசும் அந்த தேர்தல் நேரத்தில் எடுக்க முடியாது. எல்லாம் வந்து அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் வந்துடும். அதனால இந்த முயற்சிகளால நாராயணசாமியும் ரங்கசாமி அவர்கள் வரிந்து கட்டி கொண்டு போராடுவதனால ஒரு தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதாலோ இல்லாட்டி ஒரு ஆட்சியை அவர் கைப்பற்றுவதாலோ எந்த ஒரு பிரயோஜனம் இருக்க போவதில்லை. மக்கள் இந்த 2 மாசம் கழிச்சு நடக்க போற தேர்தல்ல யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் தான் பயன்பெற போகிறார்கள். இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து கிட்டத்தட்ட நாராயணசாமி அவர்களுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டிய கிரண்பேடி திடீரென்று ஏன் நீக்கப்பட்டார்? இந்த பிஜேபி அரசு தான் அவரை கொண்டு வந்தது. அப்படிங்கிறப்போ திடீர்னு அவரை ஏன் ரிமூவ் பண்ணாங்க? அவருக்கு வேற மாநிலத்திலையும் போஸ்டிங்ஸ் கொடுக்கல, அவரை திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டார்கள், அவ்வளவுதான். அதுல கூட நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவருடைய ரிமூவல் வந்து இம்மிடியேட்டா அவருக்கு ப்ராப்பரான முறையில் தெரிவிக்கப்படக்கூடவில்லை. அவர் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டதான செய்தி தொலைக்காட்சிகள்ல மற்ற மீடியாஸ்ல போயிட்டு இருக்க அந்த தருணத்துல அவர் ஏதோ ஒரு கோயில்ல இருந்திருக்கிறார். அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் தான் போய் அவர்கிட்ட இந்த மாதிரி உங்களை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவசர அவசரமா அவர் கிளம்பி போயிருக்கிறார். கிட்டத்தட்ட கிரண்பேடி ரொம்ப ஒரு அன்செரிமோனியஸாக வெளியேற்றப்பட்டு இருக்கிறார். இதற்கு காரணம் என்ன? பொதுவா கிரண்பேடி வந்ததிலிருந்து நாராயணசாமிக்கு கிரண்பேடிக்கும் இடையிலான மோதல் ரொம்ப ஒரு உச்சகட்டத்தில் போய்கொண்டே இருந்தது. அது ஒரு கட்டம் வரைக்கும்
பிஜேபி அரசு ரசித்துக் கொண்டும் இருந்தது. அதாவது ஓரளவுக்கு இந்த காங்கிரஸ் அரசை செயல்பட விடாமல் ஆக்கினார். ஏன்னா இந்த மாதிரியான யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை பெருமளவு அதிகாரிகள் லெப்டினன்ட் கவர்னருக்கு தான் உண்டு. அதை பயன்படுத்தி பல்வேறு விஷயங்களில் அவர் முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டே வந்தார். அவர் முட்டுக்கட்டை போட்ட பல்வேறு விஷயங்கள் ஊழல் தடுப்பு நடவடிக்கையாக, லஞ்ச தடுப்பு நடவடிக்கையாகவும் அமைந்திருந்தது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல மக்களுடைய, பொதுமக்களுடைய ஆதரவும் அவருக்கு கிடைத்தது. அந்த எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அண்மையில் நடந்த ஒரு சில விஷயங்கள் அவர் மீதான ஒரு கசப்புணர்வை அதிகப்படுத்தியது. இப்ப உதாரணத்துக்கு சொல்றோம்னா, அங்க இந்த தேர்தலுக்கு முன்பாகவே உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் அப்படின்னு மாநில அரசு திட்டமிட்டது. எப்போதுமே உள்ளாட்சி தேர்தல மாநில தேர்தல் ஆணையம் தான் செயல்படுத்தும். அப்போ அதுக்கு மாநில தேர்தல் ஆணையரை நம்ம பிக்ஸ் பண்ணி ஆகும். இப்ப அதற்காக நாராயணசாமி ஒரு மாநில தேர்தல் ஆணையரை நியமிக்க பரிந்துரைக்கிறார். அவருடைய பரிந்துரையை கிரண்பேடி ரிஜெக்ட் பண்றாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு மாநில தேர்தல் ஆணையருக்கு அவங்க ஒரு கால் ஃபார் நோட்டீஸ், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அகில இந்தியா, ஆல் இந்தியா பேசிஸ்ல. இந்த போஸ்டிங் வேக்கண்டா இருக்கு, அதனால இதுக்கு தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திடீரென்று அவர் ஒரு புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்துகிறார். இது கிட்டத்தட்ட அங்க இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுமே இரிட்டேட் பண்ணியது. ஏன்னா எப்போதுமே மாநில தேர்தல் ஆணையரை அந்த மாநில அரசு நியமிக்கும். இதுக்கு ஒரு கால் ஃபார் பண்ணி சகல பத்திரிகைகள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஆள் எடுக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது. அதை விட இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க, இந்த பொங்கலை ஒட்டி ஒரு பொங்கல் பரிசாக மக்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு நாராயணசாமி திட்டமிட்டு இருந்தார். அதன்படி அரிசியும் ஆடையும் கொடுப்பதாக ஒரு முடிவு. இந்த ஆடைன்னா ஆண்களுக்கு வேஷ்டி, பெண்களுக்கு புடவை, இந்த விதமா இதை ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிப்பது. இந்த திட்டத்துக்கும் கிரண்பேடி முட்டுக்கட்டை போட்டார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த திட்டம்னா இப்ப ஒரு வேஷ்டி கொடுக்குறீங்க, ரைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன செலவு பண்றீங்கன்னு கணக்கு சொல்லுங்க. அதுக்கு ஆகக்கூடிய அந்த பணத்தை நீங்க எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்கு, அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிருங்க. நீங்க எதுக்கு இப்படி கையில கொடுத்துட்டு இருக்கீங்க? எலெக்ஷன் டைத்துல இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதை கையில கொடுங்க அப்படி. இது நாராயணசாமி அவர்களுக்கு பெரிய தலைவலியாக இருந்தது. இது பிராக்டிக்கலா நம்ம பார்த்தோம்னா ஒரு விஷயம், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கணக்கு போட்டு பைசா துல்லியமா பேங்க்ல கிரெடிட் பண்ணாலும் கூட மக்களுக்கு பெற்றது போலவும் இருக்காது, கொடுத்த அரசுக்கு கொடுத்தது போலவும் இருக்காது. இப்போ பொங்கலுக்கு ஒரு கரும்பு, வெல்லம், முந்திரி பருப்பு, அதே போல ரைஸ், இந்த மாதிரி விஷயங்களை ஒரு ரேஷன் கடையில கையை நீட்டி அப்படி தொட்டு வாங்கினா தான் வாங்கின மாதிரி இருக்கும். கரும்புக்கு செலவு ரூபாய் 6, இதுக்கு செலவு ஒரு 3 ரூபாய், மொத்தம் 9 ரூபாய். இந்த 9 ரூபாய் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுறேன். மக்கள் தேவைன்னா அந்த 9 ரூபாய வித்ட்ரா பண்ணி ஏடிஎம்ல இருந்து அவங்க வாங்க வேண்டிய கரும்பை வாங்கிக்கட்டும் அப்படின்னா அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்றது லாஜிக்கலா கரெக்டா இருக்கலாம், இதை கிரெடிட் பண்ணுங்க அப்படின்னு. பட் அதே நேரத்துல இந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் மூடு, இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல இது இம்ப்ராக்டிக்கல். இது ஒரு அர்த்தமற்ற ஒரு ஆலோசனை. இது நாராயணசாமிக்கு ரொம்ப ஒரு இரிட்டேட் பண்ணியது. அதே நேரத்துல நாராயணசாமி இதை வேறு எப்படி திருப்பினார் அப்படின்னாக்க, பாருங்கள் மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு சொல்லி நானும் திட்டம் மேல திட்டமா கொண்டு வர எல்லாவற்றையும் கிரண்பேடி அவர்கள் முட்டுக்கட்டை போடுகிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் காரணம் மத்தியிலே இருக்கக்கூடிய பிஜேபி அரசு. அவரை கொண்டு வந்தது அந்த பிஜேபி அரசு. அவரை வைத்துக்கொண்டு அவரை மொத்த அந்த பிஜேபி அரசு இயக்கி கொண்டு இருக்கிறது. இதன் மூலம் மக்களுக்கு எந்த நல்ல காரியமும் செய்ய முடியவில்லை. பாண்டிச்சேரி மக்களை பழிவாங்குகிறது பிஜேபி. இந்த கோணத்துல பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் ரங்கசாமி அவர்கள் பிஜேபியிடம், நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, பிஜேபி பேசுகிற போது ஒரு முன்னிபந்தனையாகவே கிரண்பேடி இதற்கு மேலும் தொடரக்கூடாது என்று சொன்னதாக ஒரு தகவல்.
ஏன்னா கிரண்பேடி இருக்க இருக்க பிஜேபிக்கு கெட்ட பேராகும். பிஜேபிக்கு எந்த அளவுக்கு கெட்ட பேர் அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு நன்மை ஏற்பட்டு விடும். எனவே காங்கிரஸுக்கு இந்த மாநிலத்தில் செக் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க கிரண்பேடிக்கு செக் வைக்கணும். கிரண்பேடியை இதற்கு மேலும் அனுமதித்தால் மிக பெரும் பின்னடைவை தேர்தலில் நாம் சந்திக்க வேண்டியது. இதுல இன்னொன்று என்னன்னா, இந்த டூ வீலர்ல போறவங்க அத்தனை பேர் ஹெல்மெட்டை போட்டே ஆக வேண்டும் என்று கிரண்பேடி அளவுக்கு அதிகமாக கட்டாயப்படுத்தியது பொதுமக்கள் மத்தியில் அண்மையில மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியது. சோ இந்த சூழ்நிலையில் தான் ரங்கசாமி அவர்கள் இவ்வாறு வலியுறுத்தி இருந்தார். இதை தாண்டி இன்னொரு தகவல், அண்மையில காங்கிரஸ்ல இருந்து விலகி பிஜேபியில சேர்ந்த நமச்சிவாயம் அவர் அமித்ஷாவிடமே சொன்னாராம், நான் இங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கிரண்பேடியை விரைவாக நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். கிரண்பேடி இருக்கிற வரை நம்முடைய கூட்டணி ஜெயிப்பது மிக கடினமான செயலாகிவிடும். ஏனென்றால் கிரண்பேடி ரொம்ப தன்னிச்சையாக செயல்படுகிறார். அவர் இன்னும் அந்த பழைய ஐபிஎஸ் பாணியில ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக ஏதோ ஒரு பழைய ஐபிஎஸ் பாணியிலேயே பண்ணிட்டு இருக்காரு ஒழிய தன்னை ஒரு மக்களின் பிரதிநிதியா ஒரு லெப்டினன்ட் கவர்னர் மைய பார்க்க மாட்டேன்கிறார். ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத வழிகளை எல்லாம் அவர் தேர்வு செய்கிறார். இது மக்களுக்கும் எரிச்சலை ஏற்படுத்துகிறது, நம்மை போன்ற அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனையாக இருக்கிறது. எனவே தயவு செய்து இந்த தலைவலியை மீண்டும் டில்லிக்கே அழைத்துக் கொள்ளுங்கள் என்று நமச்சிவாயம் கூறியதாக நான் கேள்விப்பட்டேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சரி இதற்கு மேலும் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இது முதலுக்கே மோசமாயிரும், அதனால நாம கிரண்பேடியை பெற்றுக்கொண்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள். இதுக்கு இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் நாராயணசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்தார். டெல்லிக்கு சென்று ஜனாதிபதியை சந்தித்து தயவு செய்து கிரண்பேடியை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிற மனுவை கொடுத்திருந்தார். இதுக்கு முன்னாலாம் டெல்லிக்கு போன நாராயணசாமி ராகுல் காந்தியை பார்ப்பார், சோனியாவை பார்ப்பார், அவங்கள்ட்ட ஏதோ சொல்லிட்டு வருவார். ஆனால் இப்ப கிரண்பேடி இருக்கிறதுனால பெரிய தலைவலியாகி வேற வழியே இல்லைன்னு சொல்லி அவர் ஜனாதிபதியை சந்திச்சு எப்படியாவது தயவுசெய்து வித்ரா பண்ணி கொள்ளுங்கள், எங்களால் தாங்க முடியவில்லை, அரசியே நடத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லி அவர் புகார் கொடுத்து விட்டு வந்தார். இந்த ஒரு பின்னணியில தான் கிரண்பேடி திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டார். அது கொஞ்சம் அன்செரிமோனியஸா அவருடைய எக்ஸிட் நடந்திருக்கிறது. இதே நேரத்தில் அங்க அடிஷனல் இன்சார்ஜாக ஒரு கூடுதல் பொறுப்பாக தெலுங்கானாவுடைய மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இந்த பொறுப்பு, அதாவது புதுச்சேரியுடைய லெப்டினன்ட் கவர்னர் பொறுப்பு தரப்பட்டு இருக்கிறது. எதற்காக தமிழிசையை களத்துல இறக்கும்? இது ஒரு கேள்வி இருக்கு. ஏதோ ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஆளுநருக்கு இந்த புதுச்சேரி லெப்டினன்ட் கவர்னர் பொறுப்பு கூடுதல் பொறுப்பாக வழங்கியிருக்கலாம், அதாவது அடிஷனல் இன்சார்ஜா கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பன்வாரிலால் புரோஹித்துக்கு பாண்டிச்சேரி இதை அடிஷனலா கொடுத்துருக்க கூடாதா? ஆனால் புரோஹித்தை அவர்கள் கன்சிடர் பண்ணல, தமிழிசையை கன்சிடர் பண்றாங்க. ஹைதராபாத்ல இருக்க வேண்டிய ஒரு ஆளுநரை இப்போதைக்கு இங்க இருக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? இந்த தமிழிசைய இங்க மெனக்கட்டு களமிறக்கினதுக்கு என்ன காரணம்? அதாவது தமிழிசையை பொறுத்தளவு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இவர் மாநில ஒரு ஆளுநராக பொறுப்பேற்பதற்கு முன்பு வரை, தெலுங்கானாவுடைய மாநில ஆளுநராக பொறுப்பேற்பதற்கு முன்பு வரை தமிழ்நாடு பிஜேபியுடைய மாநில தலைவராக கிட்டத்தட்ட தொடர்ந்து 8 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார். சோ அவருக்கு ஒரு மாநில அரசியல்னா என்னன்னு தரவா தெரியும். அதுவும் தேர்தல் காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அப் டு பாட்டம் அவருக்கு தெரியும். அவர் அவருடைய அந்த டென்யூர்ல எவ்வளவோ தேர்தல்களை சந்தித்திருப்பார். எத்தனையோ தேர்தலுக்கு அவர் ஒருங்கிணைப்பு பணிகளை ரொம்ப செவ்வனே செய்திருப்பார். அதுல தேர்தல் ரீதியாக வெற்றி பெற்றிருக்கலாம், தோற்று இருக்கலாம், அதுதான் ரெண்டாவது விஷயம். ஆனால் தேர்தல்ல களப்பணி புரிந்த அனுபவம் அவருக்கு நிறைய உண்டு. அதனால மாஸ் சைக்காலஜி நல்லா தெரியும். அரசியல்வாதிகளை எப்படி என்ன விதமா டீல் பண்ணுங்கிறது அவருக்கு தரோவாக தெரியும். அப்புறம் ரொம்ப பெரிய அட்வான்டேஜ், தமிழிசை அவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு அரசியல்வாதி. அப்படிங்கிறப்போ பாண்டிச்சேரி மக்களோட மூவ் பண்றது அவருக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். மொழி ஒரு பிரச்சனையாகவே அவருக்கு இருக்காது. கிட்டத்தட்ட
அவங்க ஊர்க்காரங்களே அங்க வந்து ஒரு ஆளுநராக உட்கார்ந்தது போன்ற ஒரு ஃபீலிங் அவர்களுக்கு அந்த மக்களுக்கு ஏற்படும். ஏதோ ஒரு அந்நியர்கிட்ட பேசுற மாதிரி தமிழிசைட்ட பேச வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்காது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய அது எதிர்கட்சியினராக இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், இல்லாட்டி காங்கிரஸா இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அத்தனை பேரையுமே அவருக்கு நன்றாக தெரியும். ஒரு அரசியல்வாதியாக அவர் அத்தனை பேரோடையும் பழகி இருக்கிறார், அத்தனை பேரையும் நன்றாக தெரியும், எல்லோருமே அவருக்கு நண்பர்கள். அப்படிங்கிறப்போ இந்த தேர்தலை ஸ்மூத்தா ரன் பண்றதுக்கும் அதே நேரத்துல பிஜேபியுடைய அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி, அந்த என்டிஏ கூட்டணியில யார் யார் இருக்கா அப்படின்னா என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, பிஜேபி, இந்த கூட்டணி ஒரு வெல்லுகிற விதத்தில் ரொம்ப ஸ்மூத்தா இந்த தேர்தலை நகர்த்தி கொண்டு போவதற்கும் இவர் பயன்படுவார் என்று மத்திய அரசு, அது குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருதி இருக்கிறார். அதனால்தான் தமிழிசையை களத்துல இறக்கியிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா ராஷ்டிரபதி பவன், அதாவது குடியரசுத் தலைவர் மாளிகையில இருந்து வெளிவந்த அந்த செய்தி குறிப்பு, அஜய்குமார் சிங் அவர் வந்து வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்புல என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த லெப்டினன்ட் கவர்னரை போடுகிற வரை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூடுதல் பொறுப்பாக இந்த புதுச்சேரியும் கவனித்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா அடுத்த லெப்டினன்ட் கவர்னரை எப்ப போடுவாங்க? அநேகமா என்னுடைய கணிப்பு இந்த தேர்தல் முடிகிற வரை தமிழிசை அப்படியே தொடர்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதற்காகத்தான் தமிழிசையை கொண்டு வந்திருக்காங்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. இது வந்து தமிழிசை அவங்க சூஸ் பண்ணது ஒரு ரைட் சாய்ஸ். அரசியலை பற்றி ரொம்ப நன்றாக புரிந்த, பாண்டிச்சேரியை போலவே இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலத்திலேயே இருந்து வந்த, தமிழை தாய்மொழியாக கொண்ட, அனைவரோடும் நட்போடு எப்போதுமே பழகக்கூடிய ஒரு சாய்ஸ், அதுதான் தமிழிசை. அதனால தமிழிசையை கொண்டது ஒரு ரைட் சாய்ஸ். இதனிடையே இப்போ இன்னைக்கு இந்த ரெக்கார்டிங் நடந்து கொண்டு இருக்கிற இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிறார். அவரை பேசுகிறப்போ என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த ராஜீவ் கொலை தொடர்பாக சிறையில் இருக்கிற 7 பேரையும் மன்னித்து விட்டேன் என்று கூறியிருக்கிறார். மன்னிப்பை ஏன் இவ்வளவு லேட்டா கூறினார்னு தெரியல. ஏன்னா காங்கிரசுடைய ஆட்சி 2014 முன்பு வரை 10 ஆண்டு காலம் இருந்தது. அந்த ஆட்சியில் திமுக கூட பங்கெடுத்தது. தன்னுடைய மன்னிப்பை அப்போதே வழங்கி இருக்கலாம். தங்களுடைய ஆட்சி காலத்தில் முழுக்க முழுக்க சிறையிலேயே வைத்திருந்த ஒரு ஆட்சியின் நாயகராக இருந்த ராகுல் காந்தி திடீர் என்று இப்போது நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அநேகமா அவருக்கு ஏதேனும் ஒரு ஆலோசனை தரப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த ராஜீவ் கொலை தொடர்பாக சிறையில் இருக்கிற 7 பேர் விஷயமும் இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதனால அவர்களுக்கு அனுசரணையாக ஏதாவது ஒண்ணு நீங்க போறப்ப சொல்லிட்டு போங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை வழங்கியிருப்பாங்க. அந்த ஆலோசனையின் பேர் நான் அத்தனை பேரையும் மன்னித்து விட்டேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறார். இவர் கொடுத்திருக்கிற இந்த மன்னிப்பு தேர்தலில் பெருசா எதிரொலிக்கும் அப்படின்னு எனக்கு தோணல. பட் அதுல ஒரே ஒரு விஷயம், ரொம்ப ஒரு காமெடி ஒன்று நடந்தது. ராகுல் காந்தியோட ராசியோ என்னவோ, எப்போதுமே அவர் வந்தாச்சுன்னா மொழிபெயர்ப்பு சார்ந்த ஒரு பிரச்சனை இங்க வரும். இந்த தடவை அது எப்படி வந்தது அப்படின்னா, பாண்டிச்சேரியில அவர் விசிட் அப்போ அவருடைய பேச்சை முதல்வர் நாராயணசாமியை மொழிபெயர்த்தார். அவர் ஒரு இடத்துல போறப்போ அங்க இருக்க மக்கள் குழுமி இருக்காங்க. அதுல கொஞ்சம் வயசான ஒரு பெண்மணி, அவங்க வந்து கொஞ்சம் கோபமா, அந்த புயல் வந்தப்போ இவர் இருக்காரு, இவர் இங்கதான் இருந்தார் யார் முதல்வரை காட்டி, ஆனா அவர்லாம் என்னை பார்க்க இங்கெல்லாம் வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு புகார் தெரிவிக்கிற டோன்ல சொல்றாங்க. சொல்லி முடிச்சதுமே நாராயணசாமி என்னன்னு ராகுல் காந்தி கேட்கிறார். கேட்ட உடனே ராகுல் காந்திக்கு அவர் மொழிபெயர்த்து ஆங்கிலத்துல சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த புயல் அடிச்சப்போ இந்த ஐ கேம் டு திஸ் ஏரியா, அதைத்தான் அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இவர் வரவே இல்லைங்கிறது அந்த மூதாட்டியோட குற்றச்சாட்டு. ஆனால் தான் வந்ததை இந்த மூதாட்டி பாராட்டி பேசுகிறார் என்பது போல ஒரு அர்த்தத்துல ராகுல் காந்தியிடம் அவர் மொழிபெயர்க்கிறார். எவ்வளவு ஒரு பச்சை பொய்! அவருக்கே தெரியும் இந்த இது அத்தனையும் மீடியால பதிவாகிட்டு இருக்குங்க. இது அப்படியே ரெக்கார்ட் ஆகி போச்சுன்னா அவரை பத்தின ஒரு மரியாதை எப்படி இருக்கும்? அவரை பத்தி சோசியல் மீடியால எவ்வளவு தூரம் கிண்டல் செய்வாங்க,
கேலி செய்வாங்க. அதெல்லாம் அவர் உணர வேண்டாமா? எங்களுக்கு யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டார், அவரே இருக்காரு. எங்களை வந்து ஒரு காலமாவது புயலுக்கு வந்து பார்த்துருக்காரு. Tell us look at sir, at that time during cyclone, sir, river cyclone, I came and visited the area and gave relief to them. That she is referring. இப்படி கண்ணுக்கு முன்னால ஒரு பச்சை பொய்யை அப்படியே சொல்லுகிற ஒருவர், இவர் வந்து ஒரு 5 ஆண்டு காலம் இந்த மாநிலத்தின் முதல்வராக இருந்திருக்கிறார். அதை விட ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் என்னன்னா, அந்த முதல்வரை வைத்துக்கொண்டே முதல்வர் மீதான புகாரை ராகுலிடம் ஒரு மூதாட்டி சொல்லுகிறார். அப்படின்னா அவர் மீது மக்களுக்கு எந்த அளவுக்கு அதிருப்தி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படி ஒரு அதிருப்தி அலை ஒன்று அங்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டதால் தான் பாண்டிச்சேரியில காங்கிரஸோட கூட்டணி அமைப்பது குறித்து திமுகவிடம் ஒரு தயக்கம் இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இதுக்கு முன்னால ஜெகத் ரட்சகன் 30 தொகுதியில் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம், அத்தனையிலையும் ஜெயிக்காம போச்சுன்னா நான் இந்த மேடையிலேயே தற்கொலை செய்து கொள்ளுகிறேன் என்றெல்லாம் சொன்னது. இல்ல அந்த மேடையில தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு ஒரு அரசியல்வாதி சொல்றது, அது வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ சொன்னார்தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு மேல அதுல ரொம்ப சீரியஸா போக தேவையில்லை. ஆனால் அதே நேரத்துல அவர் அப்படி சொன்னதனுடைய அடிப்படை காரணம், அது இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் புதுச்சேரியை பொறுத்த அளவிலேனும் காங்கிரஸ் தன்னுடைய கூட்டணியில் வைத்துக் கொள்ளாமல் திமுக தனியாகவே களம் காண்பதற்கு இன்னமும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளும். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அவங்களுடைய கூட்டணி கன்ஃபர்ம்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜனவரி 25ஆம் தேதி ராகுல் காந்தி அந்த கோவைக்கு வந்திருந்த போது அவர் சொன்னார், தமிழகத்துல எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது, எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் மு.க. ஸ்டாலின் என்று. அதே நாள் கோபாலபுரத்துல செய்தியாளர்கிட்ட பேசின ஸ்டாலின், எங்கள் கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்கிறது என்று சொன்னார். அது அவர் எங்கள் கூட்டணின்னு சொல்றப்போ அது தமிழகத்துக்கு மட்டும் சொன்னாரா இல்லாட்டி பாண்டிச்சேரியை உள்ளடக்கி சொன்னாரா அது நமக்கு தெரியாது. என்றாலும் பாண்டிச்சேரியை பொறுத்தளவுல முதல்வர் நாராயணசாமி மீதான அதிருப்தி ரொம்ப ஒரு உக்கிரமாக இருக்கிறது, அது தெளிவாக தெரிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாராயணசாமி இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில தாங்களும் இடம்பெற்றால் தங்களுடைய வெற்றி வாய்ப்பும் சேர்ந்தே பாதிக்கப்படும் என்கிற அச்சம் திமுகவுக்கு ஏற்படுவது இயல்பு. எனவே அநேகமாக நான் நினைக்கிறேன் அந்த பாண்டிச்சேரியை பொறுத்தளவுல காங்கிரசும் திமுகவும் தனித்தனியாக நிற்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு கொதிநிலையில் புதுச்சேரி மாநிலம் ஒரு குழம்பிய குட்டையாக மாறி இருக்கிறது. இந்த குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது பிஜேபி. அது தமிழிசையின் மூலமாக தூண்டிலை வீசி இருக்கிறது. மீன்கள் சிக்குமா? அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எது எப்படியோ பரபரப்பு ஆரம்பமாகிவிட்டது. புதுச்சேரி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.